கைஸ், நான் உங்கள் மினி. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் ஜேகே ஒன் ஷார்ட் பார்க்க போகிறோம். 6K ஸ்பெஷல் ஒன் ஷார்ட். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க 6K ஸ்பெஷல் ஒன் ஷார்ட். அண்ட் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் பிக் ஃபேமிலி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் இன்னும் கொஞ்சம் மேலே போக முடியும். ஸோ லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்கடா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு கமெண்ட். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஒன் ஷாட். ஸோ ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் எடுத்து ஒரு ஒன் ஷாட் பண்ணால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஓகே, ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் ஸ்டைல் எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே. நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. என்னக்கா பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எஃப்எஃப் பிடிக்கும் நான் மட்டும் பாருங்கடா. எல்லாம் எனக்கு எஃப்எஃப் பிடிக்காது அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்ஸ்லேயே பார்த்தா ரூமில் தான் பார்க்குறோம். இது வந்து நைட் டைம் 10 மணி ஆயிடுச்சு. ஒருத்தன் அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வரான். டே எங்கடா எங்கே வச்சுருந்தேன் என்னோட ட்ரெஸ்ஸு அப்படியே ஒருத்தன் கூலாம் படுத்துகிட்டே இருந்தேன். பார்த்துட்டு என்னடா ட்ரெஸ் அப்படின்றான். அவன் அப்படியே அந்த ரூமை சுற்றி பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் ஆகிருக்கு. எங்கடா என் ட்ரெஸ்ஸு? என்ன ட்ரெஸ்ஸு ஜிம்னா? ஜிம்னாடியே பார்த்துட்டு டே இங்கே தானடா வச்சுட்டு போனேன். எதை அந்த ஜெட்டியா? டே ஆமாண்டா அந்த ஜெட்டி தாண்டா. அந்த கருமத்தை தான் தூக்கி நான் பேக் பண்ணிட்டேனே. டே மயிறு ஒன்று நான் பேக் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். டே அப்படியே நிமிந்து பார்த்துட்டு அப்போ நீ எதுவே போடாமல் நிற்கிறான். செருப்பால் அடிப்பேன், டவல் கட்டிட்டு தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் காண்டாக மறைக்கிறான். சரி விடு ஒரு ஜட்டி தானே, அதுக்கு என்ன அப்போ ரெண்டை போட்டு கிளம்பு, பார்த்துக்கலாம். நைட்டு தூங்குறதுக்குடா மச்சான் ஜட்டி செருப்பு பிஞ்சிருண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அடிக்க வர மாதிரி வரான். பட் டே கூழாக காலாட்டிட்டே பட்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனில் படுத்திருக்கான். டே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான் டக்குன்னு திரும்பி பார்த்தான். அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டே வெக்கப்பட்டுட்டு இருக்கான். என்னாச்சு அந்த சுகாவுக்கு? டக்குன்னு டே வந்து தலையை மட்டும் தூக்கி பார்த்துட்டு என்னடா பண்ணுறான் அந்த கருமந்தண்டா எனக்கும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சுகா வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்க. பட் சுகா கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டு கூழாக வெக்கப்பட்டுட்டு உட்காந்துருக்கான். டே இந்த பூனை என்ன கருமண்டா பண்ணுது? பூனை வெக்கப்படுதுடா மச்சான். பூனைக்கு என்ன திடீர் வைக்கும் அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் ஜோடி கட்டி போட்டு சுகாவை பார்த்துட்டு இருக்காங்க. பட் சுகா இவங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து அவன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு வைக்கப்பட்டுட்டே இருக்கான். டேய் சட்டை தானடா முடிச்சு வைக்கிறான், அதில் என்னடா வைக்கான்? அதான்டா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திருப்பி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. பட் அவன் பார்க்கவே இல்லை. அப்படியே 2 பேரும் இன்னொரு சைடு பார்த்தான். ஒருத்தன் பில்டிங் சைடு ஒரு கண்ணாடி இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தா ஓவரால் நிறைய பில்டிங்ஸ் தெரியும். அங்கே ரெண்டு அப்படியே அமைதியாக பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னடா ஆச்சு? அவன் இமயமலை தான் சரிஞ்ச இமயமலத்தை தான் இன்னும் பார்த்துட்ருக்கான். இன்னுமாடா அவன் அந்த பிள்ளைய மறக்கலை? அவன் தான் ஏமாத்திட்டு போயிட்டான். இவன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறான். உண்மையாக லவ் பண்ணான்ல, அதான் உண்மையாக லவ் பண்ணாலே கடைசியில் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அவனை பார்த்துட்டு இருந்தா. இப்போ தான் சுகா வந்து ரியாலிட்டிக்கு வரான். டே ஜிம்னா நீ ஏன்டா வெறும் டவுனோட நின்றுட்டுருக்க? இந்த மயிறு என் ஜட்டி எதுக்கு பேக் பண்ணிச்சு? இவன் வேறு ஜட்டி பட பேண்ட்டு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேத்துட்டான். டே எனக்கு இது போட்டால் தான் நைட்டு தூக்கம் வரும். டே பேண்ட்டு போட்டால் கூட நைட்டு தூங்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்காதுடா. ஆமாம் பெரிய காத்தோட்டத்தை இந்த பேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நினச்சிக்கிறாங்க. சுகா வந்துட்டு எங்கிட்ட நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டான். டே போனேன் அப்படியே சுகா 2 பேர்த்தையும் பார்த்துட்டு என்னடா உங்களுக்கு பிரச்சனை? டே நாளைக்கு மார்னிங் நமக்குலாம் பஸ் இருக்குடா, என்ன டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து? என்னடா நீ ஒரு நாளாக நம்மள ஒன்றா ஜாலியாக அந்த ரூமில் இருக்க முடியும். நாளைக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு சைடு. அப்படியே சுகா மிஷப் பார்த்துட்டேன். ஆளுக்கு ஒரு சைடு வச்சா ஆளுக்கு ஒரு சைடு போது உன் வீட்டுக்குள்ளே தான் வருவோம். அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? ஆனாலும் லாஸ்ட் டே ஒரு ஃபீலிங்காக இவ்வளோ நாள் இந்த ரூமில் எவ்வளோ ஜாலியாக. எங்கடா ஜாலியாக இருந்தீங்க? குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் மட்டையாகி தான் கிடந்தீங்க. டே பூனை நீ கோவப்படாத. சுகா 2 பேர்த்தையும் பார்த்து முறைக்கிறான். அப்படியே 2 பேரும் சுகா சைடு திரும்பிட்டு டே சுகா அப்படியே 2 பேரையும் பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமாக ரியாக்ஷன் கொடுக்குறான். ஒய் திஸ் ரியாக்ஷன்? அவன் இதே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்த்துட்டான். டே சுகா அப்படியே வந்துட்டு ஜேகே திரும்பி பார்த்துட்டு என்னடா உங்கள் 3 பேத்துக்கு பிரச்சனை? மச்சான் உன் இமயமலை நீ சரைஞ்சதாவே எதுக்கு இங்கிட்டு திரும்புற? அப்படியே ஜேகே வந்து 2 பேர்த்தையும் பார்த்துட்டு என்னடா உங்களுக்கு பிரச்சனை? என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? என்னடா அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜெட்டி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ சொல்ல போகிறான். அப்படியே சைலண்ட்டாக ஜிக்கி பார்த்துட்டே இருக்கான். டே நீ இவ்வளோ மூச்சு மட்டும் பேசி வேஸ்ட்டு. அவன் கண்டுக்கவே இல்லை. பார்த்துட்டு டே நான் எவ்வளோ எமோஷ்னலாக இவ்வளோ நம்ம இங்கே எவ்வளோ ஜாலியாக சீன் போடாதடா. இவ்வளோ பாசமான விஷயத்த எவ்வளோ ஜாலியாக சொல்கிறேன். சீன் அப்படியே 3 பேர் பார்த்துட்டு என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் பயங்கரமாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். டீலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தர் ரியாக்ஷனும். இப்போ 4 பேரும் ஒரு வழியாக உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லாரும் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜேகே இது ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறான், இங்கே பாருடா ஜேகே, உனக்கு ஒர்த்தானது உனக்குன்னு தேடி வரும். அப்படியே சுகா பார்த்துட்டு, போ சுகா. அவளாம் வெறுத்து போச்சு. அவளை எவ்வளோ ட்ரோவாக லவ் பண்ணு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு அவனுக்கே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காம்ல. எதுக்கு என் லைஃப்பில் தேவையில்லாமல் வந்துட்டு அழகாக இருக்க பசங்க தானே முக்கியம். எனக்கு என்னடா நல்லா தானடா இருக்கேன். மச்சான் நீ ஆம்பளை, வாயை மூடு ஜிமின். அவளுக்கு ஜிமின் நான் முடிச்சுட்டு தானே சொல்லு. மச்சான் நீ ஆம்பளை ஐஸ்வர்யாடா, அவளுக்கு கொஞ்சம் மூளை பத்தலை ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜிமினை பார்க்குறாங்க. பட் ஜிமின் பேசி பேசி சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஜேகேவும் வந்துட்டு சரி போ, அவள் தான் போயிட்டாலே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அப்படியே அவனும் பேசி பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லோரும் அன்றைக்கி நைட் அப்படியே தூங்கியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எல்லோரும் ஒரு வில்லேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த வில்லேஜ் வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. வேண்டா இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடக்கணுமா? ஜிமின் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்பயே டயர்டாகிறான். டே தான் கேட்டிருப்பான். டே வந்துட்டு ஆத்தாடின்றான். பட் சிவா வந்துட்டு அவன் பாட்டு கேஷுவலாக இருந்துட்டு இருக்கான். பின்னாடியே இந்த ஜேகேவும் போகிறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு புலம்பிட்டே பின்னாடி போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தா வந்துட்டு இதை தாண்டி தான் இப்போ நம்ம ஊருக்குள்ளே போனோம். என்னடா இது வித்தையெல்லாம் கட்ட சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னா, ஆறு தண்ணி ஓடிட்டுருக்கு. அதில் வந்து கல்லெல்லாம் இருக்குல்ல, அந்த கல்லில் தாண்டி தாண்டி போகணும். இதில் எப்படா லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், அது அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டு கோலாக அவன் லக்கேஜை எடுத்துகிட்டு அவன் பாட்டு ஒரு கல்லையாக பார்த்து பார்த்து காலை வச்சுட்டு போயிட்டான். டே நானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டா கட்டுறேன். டே வந்துட்டு டே நான் ஒரு வேளை தாண்டி தண்ணிக்குள்ளே போயிட்டேன்னா செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு முன்னாடி போனான். என்னடா சுகாவுக்கு மேலே நம்ம கவுண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பி வராங்க. ஜேகே வந்து டக்கு டக்குன்னு தாண்டி வந்திருப்பான். இது ரெண்டும் தான் டான்ஸ் ஆடுது. டே வில்ல மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு பிடிச்சிருப்பான். ஒரு நிமிஷம் அரலோகம் பரலோகம்லாம் போயிட்டு வரேன். அரலோகம் பரலோகமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துரு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின ஜீவனா கூலாவும் கையை விட்டுருவேன். மச்சா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பினா டக்குன்னு ஏறி இடுப்புலேயே உட்காண்டான். அப்படியே ஜேக்கு முறைக்கிறான். தவளை 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 அதுக்கிட்ட நீ தவளை மாதிரி கீழே மேலே ஏறி உட்காந்துருக்க தவளைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போகிறான். அதுவும் ஜீவன் வந்து லக்கேஜை தூக்கி தலையில் வச்சுருப்பான். லக்கேஜை தலையில் பிடிச்ச மாதிரி ஏறி உட்காந்துருப்போம். இந்த நாயை சுமக்கிறத பார்த்தா இந்த லக்கேஜை வேறு நான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியும் ஜேகே பெருக்கி விட்டான். அங்கே கியூட்டாக பார்த்துட்டு இருக்கான். என்னையும் தூக்கிக்குவேன். இந்த கையால் ஒரு அழகான பொண்ணை ஏங்கிட்டு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சைத்தானுங்களை தூக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்து ஜேகே வந்து ஒரு வழியாக டேவையும் தூக்கிட்டு போயிருக்கிட்டான். ரெண்டு கூலாம் சிரிச்சிட்டே வருது. இங்கே ஜேகே தான் இல்லை வரும்போதே கூத்தடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாஷ் வந்துட்டுருக்கான். ஒரு வழியாக எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே ஃபுல்லாக பச்சை பசேல் இருக்குது. டே உங்கள் ஊர் செம்மையாக இருக்குடா. நாங்கள் சுகா திரும்பி பார்த்துட்டு இங்கே ரொம்ப அழகாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். இந்த ஊரை விட்டுட்டு எப்படா நீ சிட்டியில் வந்து வாழ்ந்த? அவன் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு நான் எங்கடா வாழ்ந்தேன், படிக்க தானே வந்தேன். படிக்க தான் கஷ்டமாக தான் இருக்கும். செம்ம சிட்டியில் மிஸ் பண்ணிட்டு வரும்போது கஷ்டமாக தான் இருக்கும். பட் பழகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோலா ஜிமின் வந்து சிரிச்சிட்டே போகிறோம். செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டே போகிறாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு ஒரு பீர் எடுத்து அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கல்ப்பாக அடிக்கணும். கிக்காக இருக்கும். அப்படியே 3 பேர் திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. ஏன்னா அவன் ஒவ்வொரு ஃபீலிங் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே காத்தோட்டமாக உட்காந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு செம்மையாக இருக்கும்ல. அப்படிலாம் பேசியிருப்பாங்க. இங்கே ஒருத்த மட்டும் தான் குடிக்கிறத பற்றி பேசுகிறான். எல்லாம் ஜிமினை பார்த்தா ஜிமின் வந்துட்டு ஏண்டா உங்களுக்கு யாரும் குடிக்க பிடிக்காதா, குறுகுருன்னு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிமின் நடந்து வந்துட்டுருக்கான். இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பேசுகிற சவுண்ட் மாதிரி கேட்குது. எல்லோரும் வந்து நடந்துகிட்டே இருக்காங்க. சுகா வந்துட்டு டே மார்னிங் தானே, டே மச்சான் மார்னிங் தான்டா, ஏன்டா மயிறு மாதிரி கேட்குற அப்படின்னு ஜிமினை பார்த்துட்டு மிஷின் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். 3 பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட் காட்டுவன். என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அப்போ தான் ஒரு 4-5 கேர்ள்ஸ் வந்து குளிச்சுட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சாரீலாம் வேர் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து பேசிகிட்டே வரும்போதே அவங்க வரும்போதே ஒரு சந்தன ஸ்மெல்லு செம்மையாக வருது. என்னடா வாசம் இது, குபீர்னு ஆள் தூக்குது. சின்ன அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பயமுடிட்டான். அப்படியே பார்த்தான் ஒரு 4-5 பெண்கள் வராங்கன்னு சொன்னல. அவங்கெல்லாம் அப்படியே வந்துட்டு எப்படி வராங்கன்னா தலையில் வந்துட்டு தலை குளிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் தலையில் ஒரு துண்டை கட்டி சேலை கட்டிட்டு அந்த கையில் வந்துட்டு ஒரு கண்ணாடி, ஒரு அழகான ஒரு கண்ணாடி, மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு பேசிகிட்டே சிரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆமாம் நானும் பார்த்தேன். நானும்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வரும்போது அந்த இதெல்லாம் லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி வரான். அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த பாய்ஸை கிராஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க யாருமே வந்து இந்த சைட் திரும்பி பார்க்கல. ஏன்னா
காலையில் குளிச்சுட்டு பெண்கள் போகிறப்ப பொதுவாக வந்துட்டு ஆம்பளைங்க அந்த சைடு வரக்கூடாது. ஸோ அவங்க ஒரு வழக்கம் அது. அதனால் சுகா வந்துட்டு இங்கிட்டு வந்து அவ்வளோதான் வெட்டி புதைச்சிருவாங்க, இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இங்கிட்ட ஒரு மாதிரி வந்திருப்பான். ஒரு நிமிஷம் இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு க்யூட்டாக ஓடி வரா. எல்லாரும் அவ்வளோவா பார்க்குறாங்க. அவள் ஓடி வரும்போது அந்த சலங்க சவுண்டு, அவளோட கொலுசு நல்லா வந்து சலங்க சவுண்டோடு இருக்குது. அவ்வளோ அழகாக ஓடி வந்துட்டு, நான் வரேன்னு சொன்னேன்ல, ஏன் நீ தானே அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்கு ஒரு நிமிஷம் லைட் ஆச்சு, அதுக்குன்னு விட்டுட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிட்டே வந்து அவள் கண் அப்படியே இந்த சைடு ரோல் பண்ணுறா. அவள் கண்ணெலாம் அவ்வளோ அழகாக மை போட்டிருக்கா. பையன் எப்படி இருக்கா அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த கண்ணுக்கு அவ்வளோ அழகாக கருப்பு கலரில் மை போட்டு அந்த கண் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவள் சுகாவை பார்த்துட்டான். அவள் சுகாவை பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வாயில் மட்டும் அப்படியே சத்தமே இல்லாமல் சொல்லிட்டு அப்படியே பார்த்தா கூட 3 பசங்க. அவன் விஷயம் அப்படின்னு சொல்லி சுகாவை ஷாக்கை பார்த்தா. சுகாவை பார்த்தது நல்லா நோட் பண்ணிட்டான். ப்ளீஸ் ரியாக்ட் பண்ணாத அப்படின்னானு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு செகண்ட் திரும்பி அவங்க அண்ணனை பார்த்து லைட்டாக ஸ்மைல். ஏன்னா அவள் 5 வருஷம் கழிச்சு அவங்க அண்ணனை பார்க்குறா. ஸோ அந்த கண்ணில் அவ்வளோ அழகான ஸ்மைல். ரொம்ப நாளாக அண்ணனை பார்க்காம இருந்து பார்த்தா அந்த சந்தோஷம் எவ்வளோ இருக்கும். சிரிச்சிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்கு போயிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து குடுகுடுன்னு கத்திட்டே வரா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெளியே அந்த பக்கம் வந்துருப்பாங்க. அப்படியே வந்துட்டு என்னம்மா அப்படின்றாங்க. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? பையன் ஊர்லேருந்து வந்துட்டான். சுகாவாடி? ஆமாம். எங்கே பார்த்தேன்? ஆத்தங்கரையிலேருந்து வரப்போ பார்த்தேன். அவன் என்ன பார்த்துட்டான். இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுவான். அடேங்க அப்பாவை சொல்லவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வேமா என்னோட அம்மா வந்து அவன் கூட வந்து வெளியே நிற்கிறாங்க. சுகா அப்போ தான் வந்துட்டேன். அம்மா சுகா தங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுகாட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க டக்குன்னு பார்த்துட்டு யாருடா அந்த பசங்க? அம்மா என்னோட தோழர்களா? ஆமாம். ஓ வாங்க தம்பி வாங்க. வரோம் ஆண்டி. அவங்க அப்படியே விஷயம் சுகாவை பார்க்குறாங்க. வரோம்மான்னு சொல்லு, அப்போ தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஓகே வரோம்மா. சரிப்பா தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ள கூட்டிகிட்டு வராங்க. ஒயின் வந்துட்டு சுகாவை பார்த்தோன்னே வந்திருப்பான். பட் கூட பசங்க நிற்கவும் கடுகடுன்னு உள்ள ஓடி இருப்பான். என்னாச்சும் ஒயின் போயிட்டா? ஏண்டா உனக்கு தெரியாதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தோடனே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்படியா தம்பி இவன் கூட டாக்டர் படிச்சிங்களா? சொன்னா. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இங்கே வாங்க. அவங்க போயிட்டு என்னடி இருந்தாங்க எல்லாருக்கும் போய் கொடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ பிளேட் அப்படியே எடுத்து வந்து வைக்கிறாங்க. அதில் டீ எப்படி சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி. எல்லோரும் கப்பை பார்த்துட்டு ஆண்டி இது அம்மா இது மண்பானை கப்புப்பா, நல்லாயிருக்கும். இதில் டீ கொடுக்கும் போதே அந்த ருசி இருக்கே 10 ஊருக்கு போகும். எல்லோரும் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிக்கிறாங்க. உண்மைதான், நார்மலாக கடையில் குடிக்கிற டீ கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அவ்வளோ ருசியாக இருக்குது. என்னடா இவ்வளோ ருசியாக இருக்குது? என் தங்கச்சி போட்ட டீடா எப்படி ருசி இல்லாமல் இருக்கும்? மொத்த ஊரும் என்னோட டீக்கு தான் அடிமை. ஏன் தங்கச்சி முன்னாடியே வரல? டக்குனு டீ தான் கேட்டிருப்பான். டீவை அவங்க அம்மா பார்த்துட்டு இல்லைப்பா கல்யாணம் ஆகாத பொண்ணு வயசு பசங்க முன்னாடி நிற்கக்கூடாது, அது இந்த ஊரோட வழக்கம். அதான்ப்பா நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ நாங்கள் தப்பாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த டீ குடிச்சிட்ருக்காங்க. டீயை குடிச்சிட்டு இருக்கும்போது ஒயின் வந்து அவங்க அண்ணனை பார்க்குறான். ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போது சொல்லியிருப்பான் எங்கள் ஊரில் நிறைய பொருட்கள் இருக்கும் அங்கே இருக்க இடத்துல, அவனுக்கு வாங்கிட்டு வரேன்னு. அவளுக்கு அதனால் அவங்க அண்ணன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. அவள் பொறுமையாக அந்த சைட்லேருந்து எட்டி பார்க்குறா. அவளோட அந்த 2 கண்ணும் அழகாக முழிச்சு ஜேக்கி பார்க்குது. ஆனால் அங்கே ஒரு 2 கண்கள் அவளையே பார்க்குது. இவ்வளோ அழகாக இருப்பாளா ஒரு பெண்? அந்த கண்கள் 1000 பேசுது. அந்த போட்ட மை எந்த ஒரு பொண்ணு இப்படி போடவே மாட்டா. அங்கே டீசன்சி பார்த்துட்டு ரொம்ப லைட்டாக அது கூட அவ்வளோ நல்லா இருக்காது. டார்க்கன் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 கண்கள் அவர்களே தான் பார்த்துட்ருக்கோம். அங்கே அவள் க்யூட்டாக அங்கே அண்ணனை பார்த்து சிரிக்கிறா. சுகர் நோட் பண்ணிட்டேன். அம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி வச்சுட்டு என்னடி என்னையே பார்த்துட்ருக்க? அண்ணா நீ எனக்கு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீல, எங்கே? எனக்காக வாங்கிட்டு தான் வருவேண்ணா. வச்சிருக்கேன் இரு நான் சீக்கிரமாக உனக்கு எடுத்து கொடுக்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கேட்டால் சிரிச்சிட்டு நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். இன்னும் நீ தலையை காய வைக்கலையா? இப்போ தானே டீ போட்டு கொடுத்தேன், எது காய வைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு திரும்பி போய் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் அப்படியே போயிட்டு அவளோட அந்த அழகான கூந்தலை அவுத்து விடுறான். அதில் வந்து ஒரு நல்ல நறுமணம். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து சிவக்கவன் அவங்களே அரைச்சி தேய்ப்பாங்க. ஸோ அதில் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். அவன் தலையை வந்து அவுத்துட்டோன்னே
அந்த ஸ்மெல் அவ்வளோ செம்மையாக ஹெவியாக வருது. ஜேகே வந்து அப்போ தான் ரெஸ்ட் ரூம் கேட்டு வெளியே வந்திருப்பான். ரெஸ்ட் ரூம் அங்கிட்டு இருக்குன்னு சொல்லி சுகா அனுப்பியிருப்பான். அங்கே வந்தால் ஒயின் அப்போ தான் அவளோட ஹேர் அப்படியே அந்த துண்டுலேருந்து எடுத்து விட்றான். அவ்வளோ நீளமான ஹேர். அவள் அங்கே கொஞ்சம் தள்ளி தான் இன்னும் அந்த முடியை அவுக்குறான். பட் அந்த ஸ்மெல், அந்த சீவக்காவோட ஸ்மெல்லும் அவள் மேலே இந்த அப்படி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி அவனுக்கு வருது. அந்த சந்தனம் வேறு, ஏன்னா அவங்க உள்ள சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக சந்தனம் தான். ஏன்னா அவங்க இருக்கிறது ஒரு நேச்சர், ஃபுல்லாகவே நேச்சராக இருக்க ஒரு பிளேஸ். அங்கே வந்து சந்தனம் நார்மலாகவே கிடைக்கும். ஸோ எல்லாருமே சந்தனம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சந்தனமும் அந்த சீவக்காய் ஸ்மெல்லும் அவனுக்கு அப்படி வருது. அப்படியே விஷயம் அவனுக்கு தான் எதுக்கு வந்தோம் எல்லாம் மறந்துச்சு. ஒயனே பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே வந்து அந்த தலையை வந்துட்டு உதறா. அவள் முடி எப்படி இருக்குன்னா நல்லா கொஞ்சம் சுருட்டையாக சுருள் கேசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுருள் கேசமாக அவ்வளோ அழகாக இருக்குது. அவள் அப்படியே அதை உதறிட்டே வந்துட்டு அவள் தலையை எங்கிட்ட அங்கிட்ட 2 தடவை ஷேக் பண்ணி அந்த முடியை நல்லா ஆட்டு உணர்த்துறா. அப்படி அந்த இருக்குது அந்த வெளிச்சம், அப்படியே அந்த சூரியன் அப்போ தான் மலையிலேருந்து வர்றதுக்கு அது ஒயின் மேலே பண்ணுறதுக்கும் செம்மையாக இருக்குது. ஜேகேக்கு நகரவே மனசு வரல. அவன் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே யாரோ பேசுகிற சவுண்ட் கிட்டே டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அந்த சைடு ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்த்தா ஒயின் அப்போ தான் வந்து அந்த தலையை வந்து ஃபுல்லாக பின்னி விடுறா. அவ்வளோ நீளமான கேசம் அவளுக்கு. ஸோ அதாவது அவள் முட்டி வளர்க்கும் இருக்கும் அந்த முடி, அவ்வளோ கருன்னு ஒரு கூந்தல். அந்த அவ்வளோ அழகாக அதை பின்னிட்டு அங்கே வந்து பூ வந்து அவங்க அம்மா வந்து அப்போ தான் பறித்து வைடின்னு சொல்லியிருப்பாங்க. ஒயின் அதை பறிச்சிருப்பா போல், அதை உட்காந்து கூழாக உட்காந்து கட்டிகிட்ருக்கான். அதை கட்டும்போது ஒரு பாட்டு, அவ்வளோ அழகான ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அந்த பூவை கட்டிட்டு எடுத்து அதை அப்படியே முடிக்க வைக்கிறா. அவள் முடியை விட இருக்குது அந்த பூ அதிகமாக. அதை மடித்து 3 முழமாக வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கா அவள் முடியோட அந்த ஸ்மெல்லோட. அப்படி சொல்லிட்டு ஜிக்கி பார்த்துட்டே இருக்கான். அவள் காதில் வந்து ஒரு சின்ன ஜிமிக்கி போட்டிருக்கான். அதை அவுத்துட்டு கொஞ்சம் பெரிய ஜிமிக்கியாக போடுறான். கண்ணில் போட்டிருக்க மையம் ஆல்ரெடி அழகாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் வந்து இப்போ தான் சாரீ வந்து மாற்றிட்டு வந்திருப்பாள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொட்டு வைக்கிறாள். நல்லா பெரிய பொட்டு, நல்லா கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய பொட்டு. அங்கே வந்து பொதுவாக லிப் பாம், லிப்ஸ்டிக் அப்போல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ லைட்டாக வந்து அவள் லிப்பை வந்து லைட்டாக ஒரு பெட் பண்ணி லைட்டாக ஒரு பைட் பண்ணி விடுறான். அது அப்படியே பிங்கிஷ் ஆகுது. அவள் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அச்சா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளே சொடக்கு எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஜேகே நின்று பார்த்துட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் விளக்குன்னு பயந்துருப்பான். டே ஜேகே இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உள்ளே போகிறான். அப்படியே ஒயனோட கண்கள் அந்த ஜேகே பார்க்குது. ஜேகே அப்படியே ஒயனை பார்த்துட்டு அவன் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். ஒயனுக்கு ஒரு நிமிஷம் ஹார்டுன்னு இருக்கு. ஏன்னா ஊரில் இருக்க அவ்வளோ பேர் அவள் பார்த்துருக்கா. பட் புதுசாக அவள் பார்க்காத ஒரு பர்சன் வந்துட்டு அவளை பார்த்து சிரிக்கும் போது அவளுக்கு எப்படி இருக்கும், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவள் ஹார்ட் பீட் அப்படியே பார்க்குறா. பட நடிக்குது. நீயே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹார்ட் அவளே கை வச்சுட்டு ஐயோ இப்படி மட்டும் தயவு செய்து நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவள் ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயின் வந்து வீட்டுக்குள்ளே வரா. ஸோ அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். என்னோட அம்மா வந்து சாப்பாடு ரெடி பண்ணலாம் வாடின்றாங்க. ஒயினும் சரிம்மான்னு சொல்லிட்டு கூட சமைச்சிட்ருக்கா. அவங்கெல்லாம் வந்து இப்போ தானே வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைடு ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஒரே ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஒரே ரூம்லேயே ஆளுக்கு ஒரு சைடு சாஞ்சிட்டாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்துருவாங்க. சம்மர் டைம்லாம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃபுல்லாக சமைச்சிட்டு அந்த ரூம்குள்ளே போய் கூப்பிட உங்கள் அம்மா வேறு சொல்லிட்டாங்க. சுகாவை மட்டும் கூப்பிடு, சுகா அப்படியே நிறைய கூப்பிட்டு வந்திருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் அந்த ரூம் டோரை ரொம்ப லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. பட் ஜேகே வந்து முழிச்சு அவன் படுசுமா கட்டலில் உட்காந்துருக்கான். சிவா வந்து அங்கேயே மெத்தையில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து இந்த சைடில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். கீழே வந்து பெட்ஷீட் விரிச்சு அந்த தலைவாணி போட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா கட்லிக்கு முன்னாடி அவன் அதே மாதிரி படுத்து அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சுகாவை கூப்பிடணும், அண்ணன் தூங்க தான் முழிச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப லைட்டாக அந்த கதை திறந்துட்டு பொறுமையாக அவன் கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி தலையை விட்டு சுகா அண்ணா அந்த வாய்ஸ் டக்குன்னு வந்து ஜிக்கி காலை விழுந்திருக்கும். ஜிக்கி டக்குன்னு விஷயம் நிமிர்ந்து பார்க்குறான். ஒயின் அப்படியே ஜிக்கி பார்த்துட்டு சுகா அண்ணா சுகா அண்ணா ஒயின் சத்தமே வெளியே வராமல் கூப்பிட்றா. ஜேகே அப்படியே அந்த ஒயினை பார்த்துட்டு என்னது கொஞ்சம் சத்தமாக பேசினா நல்லாயிருக்கும். சுகா அண்ணாவை அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க. உங்கள் சுகா அண்ணாவை மட்டும்தானா? எல்லாரையும் சரி அப்படி சொல்லிட்டு ஒயின் போக போகிறா. எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு வந்து அது என்னென்னு புரியல. பட் அவங்க ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க போல, கூப்பிட்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு என்னையவா உடனே தான் சாரி எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட்டா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சொல்கிறதுக்கு போல அப்படி சொல்லிட்டேன். உன் பேர் என்ன?
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கலந்து அப்படியே பேச வெளியே விட்டுட்டு அப்படின்றா. என்னஹா பேர் என்னன்னு தானே கேட்டேன். ஷுகா தங்கச்சி. அப்பா என்ன அறிவு அப்படி இருக்கு ஜேகேக்கு. ஜேகே எப்படி பார்த்துட்டு ஷுகா தங்கச்சி அதுதான் பேரா? இல்லை ஷுகா தங்கச்சின்னு கூப்பிட்டா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக ஸ்மைல் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜேகேக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் யாரா இவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு அவன் வந்து ஃபுல்லாக சிட்டி. ஸோ பப்பு கிளப்பு பசங்க அப்படின்னு சொல்லி சுற்றுற நிறைய பொண்ணை பார்த்துருப்பான். டோட்லி டிஃப்ரெண்ட். அவனுக்கு ஒரு மாதிரி யார் இவ அழகாக இருக்கல யூனிக்காக இருக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க. ஒயனோட அம்மாலாம் வரல. ஒயனோட அம்மா வந்து சாப்பாடு வைக்கிறாங்க, பட் சாப்பிட்ல. ஒயன் வந்து திரும்பி சமைக்கிறதுக்குள்ளே இருக்கா. அம்மா ஒயன் சாப்பிட வரலையா? இல்லைடா நீங்களாம் சாப்பிடுங்க. அம்மா இன்னும் இந்த விஷயம்லாம் இந்த உலகத்தில் மறவே இல்லையா? உலகத்தில் இல்லை ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஷிவாவுக்கு சாப்பாடு போடுறாங்க. என்னடா மாறலையான்னு கேட்குற. அவன் டக்குன்னு சிக்கன் வந்து பார்த்துட்டு பசங்க சாப்பிட்டா பொண்ணுங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த டைமில். அது ரூல்ஸ். என்ன ரூல்ஸ் இது? இவ்வளோ மொக்க ரூல்ஸ். நீ சொல்கிற மாதிரி இது மொக்க ரூல்ஸ் தான், பட் இங்கே அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே கொண்டு போய் அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்துட்டு எதுக்கு அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்? நம்ம தான் படிச்சிருக்கோம்ல, நிறைய விஷயத்த மாற்றினா நல்லாயிருக்கும். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஷுகாடா மாட்டே பார்த்துட்டு தம்பி சாப்பாடு வைக்கவா? இல்லைம்மா பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நல்லா தான்ப்பா இருக்கும். ஒன்றா உட்காந்து எல்லோரும் பேசி சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே அது நடைமுறையில் இல்லை. யாராச்சும் அப்படி பண்ணால் எப்படி அவங்களுக்கு நீ ஒன்றாயிருவியான்னு கேட்பாங்க. அது நல்லா இருக்காதுப்பா, நீ சாப்பிடுப்பா. ஐயோ ஆண்டி அது ஐயோ அம்மா அப்போல்லாம் நீங்கள் உட்காருங்க. அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் ஆன்ட்டின்னு சொல்ல மாட்டான், பட் அம்மா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டான்ல, அது லைட்டாக அவங்களுக்கு ஸ்மைல் வந்திருக்கும். இல்லைப்பா நீ சாப்பிடுப்பா. ஐயோ நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஷுகோட அம்மா உட்கார வச்சுட்டு ஏன் எடுத்து ஜெயிக்க போகிறான். அந்த பொண்ணையும் கூப்பிடுங்க. அப்போ பேர் ஒயன்பா. ஓ ஓகே ஓகே ஒயன் நீங்கள் வா. ஒயன் அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டாடா வாடி. ஒயனை வந்து அவங்க அம்மாட்ட வந்தோடனே ஒயன் உட்கார சொல்லிட்டு ஒயனு கிளப்பிட்றாங்க. இல்லை பரவாயில்ல நான் வேணா பரிமாறுறேன், அம்மா சாப்பிடட்டும். ஒயன் நீ சாப்பிடு. அண்ணா அது உட்காருடி. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஷிகா சொல்லவும் அவளும் உட்காண்டா. ஸோ எல்லாருக்கும் வந்து இலையை போட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. என்னடா உங்கள் அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல? நான் சொன்னேன்லடா அப்பா ஊர் பஞ்சாயத்து தலைவர். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அந்தாண்ட அவர் வர 10 மணி ஆயிரும். எங்கள் அம்மா 10 மணிக்கு வராருன்னா அவருக்கு சுடுதண்ணி வச்சுருக்கணும். அவர் குளிச்சுட்டு 10, 10:30, 11 மணி போல தான் சாப்பிடவே உட்காருவேன். அந்நேரத்துக்கு சாப்பாடு போடணும். அவ்வளோதான். என்னடா இது ஏன் வந்து அவர் இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட மாட்டாரா? டக்குன்னு ஜேக்கி பார்த்துட்டு இங்கே அவ்வளோதான் சாப்பாடு மட்டும் எங்கள் அப்பா போட்டு சாப்பிட்றது ஊரால் பார்த்தாங்க எங்கள் அம்மாவும் மொச்சு தள்ளிடுவாங்க. அதெல்லாம் இங்கே நடக்காது. ரொம்ப ரூல்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா, பட் அது அழகாக இருக்காது. சம்டைம்ஸ் சில விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ரூல்ஸ் கூட. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷுகா பார்க்குறாங்க. ஷுகான்ட்டு எல்லாம் போக போக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகான்ட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எல்லாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க. எல்லாம் அவங்க அந்த எந்திரிச்சு வர 8 மணி ஆயிடுச்சு. அங்கே பார்த்தா ஒயன் சமைச்சிட்ருக்கா, பட் ஒயனோட அம்மா இல்லை. ஷுகா வந்து பார்த்தா ஷுகாவோட அப்பா தான் உட்காந்து பேப்பர் படிச்சிட்ருக்காரு. அப்பா எப்படி இருக்கீங்க? வாடா நீ எப்படி இருக்க? அப்பா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நேற்று நான் இங்கே சீக்கிரமாக வருவீங்கன்னு பார்க்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் என்னடா பண்ணுறது, அங்கே நிறைய வேலை வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அந்தான்னு முடிச்சுட்டு வரங்காட்டி ராத்திரி நேற்று 11 மணி ஆயிடுச்சு. உன்னை பார்க்கலான்னு சொல்லி அப்பா ரூமுக்கு வந்தேன். ஆனால் நீ தூங்கிட்டு இருந்தேல்ல, அதான் சரி நான் அப்பா வந்துட்டேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. ஷுகாவும் பேசிகிட்டு இருக்கான். இங்கே இவங்க 3 பேத்துக்கு ஆடி போயிடுச்சு. என்ன ஷுகா சொல்லியிருப்பாங்க இருக்கேன், யாருக்குமே பெருசாக இங்கிலீஷ்லாம் தெரியாதுடா, ஃபுல்லாக நீங்கள் தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கும். தமிழில் பேசினா மட்டும்தான் உங்களால் அங்கே இருக்கும் கூட கான்டாக்டே பண்ண முடியும், இல்லைனா அது சுத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாப்பா அதான் என்னென்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏண்டா நீ கம்முன்னு வெளியூர்லேயே போய். அப்பா நான் படித்தது ஃபுல்லாகவே டாக்டருக்கு படித்த ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும். இல்லை ஷுகா உன் ஆசை அப்பாவுக்கும் புரியுது. ஆனால் இங்கேருந்து இந்த ஊருக்குள்ளேயே எனக்கு இந்த ஊருக்குள்ளேயே முடங்கி போகிறது ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே ஊரை மட்டும் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டேன்னா 10, 12 ஊர்லேருந்து என்கிட்ட வருவாங்க. சுற்றி இருக்க ஊர் மொத்தமும் இங்கே தான்ப்பா வரும். இங்கே ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அவங்களால இதை தாண்டி வெளியே போக முடியும். அப்படிங்கிறப்ப யாரும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி அவசரமாக ஓட வேணாம் இல்லைப்பா. நம்ம ஊருக்கு வந்தால் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. நீ நினச்சதை முடிக்கணும்னு நினைக்கிற. ஆமாம் உங்கள் பையனில் நினச்சதை முடிப்பேன். சரி நினச்சதை பண்ணு. சட்டா லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. டிஷுக்கா அப்பா இவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இது ஜேகே ஜங்குக்பா, இது ஜிமின், இது டே.
ஓ வாங்கப்பா, சொன்னா 3 பேரை கூட்டிகிட்டு வரேன், எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிடா, அம்மா தான் போயிருக்கா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு நான் வயலை பார்க்க போகிறேன். சரிப்பா. வயன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து வெளியே வரா. வயன் வந்து இன்றைக்கி ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிக்கா. நேற்று வந்து வயன் வந்து ஒயிட் கலரில் ஒரு பொட்டு வச்சுருப்பான். இன்றைக்கி வந்து ரெட் கலர் சாரீ, நேற்று மாதிரியே ஐலைனர் போட்டு, நெத்திலாம் அழகான ஒரு பொட்டு, நேற்று மாதிரியே அந்த தலையை வந்துட்டு ஃபுல்லாக பின்னி அதில் ஃபுல்லாக நேற்று வந்துட்டு மல்லிகைப்பூ வச்சுருப்பான். இன்றைக்கி வந்து முல்லைப்பூ வச்சுருக்கா. வச்சு அவங்க அப்பா பார்த்துட்டு, அப்பா சரிம்மா சமைச்சிட்டே இருந்தால் நான் வேலைக்கார அனுப்பிடுறேன், அவர்கிட்ட கொடுத்துட்ரு. சரிப்பா. சரிம்மா, சரி அப்பா போயிட்டு வரேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அயன் வந்து திரும்பி சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டா. டேய் என்ன ஜெகே, என்னடா உங்கள் அப்பா இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு, அப்பா படிச்சிருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் ஜேகேக்கு ஷாக்கு. யாரும் படிக்கலான்னு சொன்னேன், அப்பா 12th வரைக்கும் படிச்சிருக்காரு, அதனால தான் அப்பா ஊர் தலைவலாக இருக்கார். ஏன்னா அவருக்கு படித்தனால கொஞ்சம் தெரியும், அதாவது நிறையவே அவருக்கு தெரியும் நம்மளை விட, அதனால் ஊர் தலைவராக இருக்கார். ஸோ அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்டா, ஒரு அளவுக்கு நல்லா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இந்த ஊரில் பேசுகிற அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். எப்பட்றா? அது எங்கள் தாத்தாவுக்கு வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஸோ அப்பா வெளியே அனுப்பி தாத்தா படிக்க வச்சார். ரிட்டன் அப்பா வந்து இங்கே தான் இருக்கார். அப்பாவுக்கு என்ன வெளியே அனுப்பா நான் விருப்பமே இல்லை தெரியுமா. ஃபஸ்ட்டு நான் தான் டாக்டர் படிக்கிறேன்னு சொல்லி போராடி வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அப்பாவுக்கு வந்து வெளியே போய் நான் ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு ஆசையாக. ஆனால் எனக்கு அந்த ஆசை சுத்தமாக இல்லை. ஆனால் இந்த கிராமத்தில் நீ சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலே இல்லையாடா? ஹாஸ்பிட்டலா? அப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இங்கே சுத்தமாக கிடையாது. ஒரு வேலை யாருக்காச்சும் உடம்பு சரியாமல் போயிடுச்சு ராத்திரி ஒரு ராத்திரினாலும் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும். அந்த உயிர் போகிறங்காட்டி பிழைக்குமோ சாக்குமோன்னு ஒவ்வொருத்தருக்கும் பயம் இருக்கும். அந்த பயத்தை ஒருத்தர் அனுபவிச்சனால தான்டா டாக்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுருக்கேன். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷுகாக பார்க்குறாங்க. வாங்க வயன் சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து எல்லாருக்கும் அந்த போய்ட்டு எடுத்து வைக்கிறா. வயன் நீயும் உட்காரு. இல்லட்டே அண்ணா நான் சாப்பிடல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வயன் உட்காருமா. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வயனா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. வயனா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து எட்டி பார்க்குறான். அவன் வந்து டக்குன்னு வந்து அப்படியே லைட்டாக எட்டி பார்க்க அவங்க பார்த்துட்டு, தண்ணி வருதுடி, அந்த பானை எடுத்து வந்து 2 குடம் பிடிச்சிட்டு போ, அப்புறம் குடிக்க தண்ணி இருக்காது. இந்தா வாரேங்க்கா. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. என்னடி தண்ணி வந்துருச்சாண்ணா, இரு நான் போய் தண்ணி பிடிக்கிறேன், வயன் சாப்பிட்டு போ. ஆனால் இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அயன் வந்து டக்குன்னு வந்து ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கை கழுவிட்டு ஓடி இருப்பான். சரிக்கா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வயன் பேசிகிட்டே சிரிச்சிட்டே அந்த சேலையை வந்து சிங்கிள் ஃப்ளீட் தான் விடுவாள். பொதுவாக அவங்க எல்லாமே சிங்கிள் ஃப்ளீட் தான் விட்டுருப்பாங்க. வயன் அப்படியே அதை தூக்கி மேலே போட்டுட்டு அந்த பானையை வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கா. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு போயிருப்பாங்க. 4-5 குடம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வயன் வந்துட்டுருக்கா. ஜேகே வந்து வயன் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. ஸோ சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சரி இவன் உட்காந்துருக்கால நம்ம மட்டும் எதுக்கு எந்திரிச்சு போயிட்டு போனவெல்லாம் திருப்பி வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து வரும்போது ஜிக்கி அப்படியே உங்களை பார்க்கணும். அந்த இடுப்பில் பானை, ஸோ அந்த பானை தண்ணி சொட்டினதெல்லாம் வந்து இடுப்பில் ஒட்டி கொஞ்சம் வேர்த்து வேறு போயிடுச்சு உங்களுக்கு. போயிட்டு இன்னொரு குடத்தை வேறு கையில் பிடிச்சிருக்கீங்க, ஒன்று ஹிப்பில் வச்சுருக்கீங்க, நடந்து வரீங்க. ஜிக்கிக்கு அப்படி இருக்கா, அப்படியே உங்களை பார்க்குறான். அவன் இந்த ஸ்டைலில் யாருமே பார்த்ததே இல்லை. ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயம் தான் பண்ணுறீங்க, பட் அவனுக்கு அது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜெகே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் போயிட்டு அந்த பானையெல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க. உனக்காக தான். எனக்காகவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிம்மில் பார்க்குறேன். ஜிம்மில் ஆமாம், அப்புறம் நீ சாப்பிடல, அதுக்காக வெயிட் பண்ணலை. ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா. உட்காருமா சாப்பிடுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களே சிரிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவனுங்களாம் பரிமாறுறாங்க. நீங்கள் ஐயோ வேண்டாம், என்ன வேண்டாம் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றீங்க. சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜிம்மினும் டேவை வந்து பாப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க. சுகா வந்து சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அவன் தங்கச்சி வந்து மற்றவங்களாம் கேர் பண்ணும்போது அது நல்லா தான் இருக்குது அவனுக்கு. ஸோ அவன் சிரிச்சிட்டே பார்த்துட்ருக்கான். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து மதியத்துக்கு அதுக்கப்புறம் போய் சமைச்சிருப்பீங்க. அன்றைக்கி வந்துட்டு உங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு வந்துட்டார் மதியம். சரி பையனோடு சேர்ந்து சாப்பிட்லான்னு எல்லாட்டையும் உங்கள் அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டு, மாமா அதை நான் பார்க்க சொல்ல நீங்கள் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டேன்டி, அந்த வயலுக்கு 2 மூட்டை மட்டும் அனுப்ப போதும், ஏன்னா உரம் 2 மூட்டை அனுப்பினா போதும். சரி மாமா நான் அனுப்பிடுறேன். சரி மாமா, பார்த்துக்கலாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் சமைச்சிட்டாடி? முடிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சொல்கிறா. வயடாம்மா போகணும். நீங்கிட்ட வந்துட்டு ஜேகே வந்துட்டு சுகா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உங்கள் அம்மா என்ன மாமான்னு கூப்பிட்றாங்க? மாமான்னு கூப்பிட்டா இங்கே கல்யாணம் ஆனவங்க ஹஸ்பண்ட் அப்படி தான் கூப்பிடுவாங்க. சுகா திட்டு சடனாக எனக்கு இப்போ தான் ஏமா வந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறான். அதாவது நீ சொன்னில எனக்கு ஊரில் ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும்னு, அவளை பார்க்க கூட்டிகிட்டே போகல. கம்முனிருடா, வந்து 2 நாளே வாழை ஆட்டுன்னு எங்கே போட்டு நடிக்கிறாள். கம்முனிரு
சொல்லு மச்சான் ரூமில் சொல்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் போட்டாச்சு. சாப்பிட்டோன்னே சுகாவை கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க. சொல்லுன்றாங்க. டே இருங்கடா ஒரு 4 நாள் அடக்கி வாசிட்டேன், 5ஆவது நாள் வந்து வாசிக்கலாம்டா, சொல்லுன்றாங்க. டே 2 வீடு தள்ளி இருக்க பொண்ணு தான். அட்டேங்கப்பா, இந்த கிராமத்தில் லவ்லாம் பண்ணுவாங்களா? லவ் பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க. பட் அவன் ஏன் அத்தை பொண்ணுன்னா அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்க பொண்ணு. அப்படி இருக்க முறை இருக்க பொண்ணு மேலே நம்ம காதல் வச்சுக்கலாம், தப்பில்லை. அட்டேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு. இதில் தப்பில்லை வேறையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் இருக்கும், ஷிகாவை கூப்பிட்டு போய் காட்டுன்னு மதியத்துலேருந்து நச்சரிச்சிட்டாங்க. சரி அம்மா நாங்கள் அந்த தோப்பு வரைக்கும் போய்ட்டு வரோம். டே இந்த டைமுக்கு அம்மா வந்துடுறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் வந்து ஷுகா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இதுதான் வீடு. டே இப்போ கூப்பிட்றா டே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா வந்து போகும்போது, டே ஷுகா தம்பி என்னடா வீட்டை வெளியே வரல? அத்தை இல்லைத்த சும்மா தான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும், வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் அதான் த. என்னடா நண்பர்கள் வரும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன். சரிடா இங்கே வீட்டு பக்கம் வருமா, அத்தையை பார்ப்போம் மாமாவை பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கா? இல்லைத்த அது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வீட்டுக்குள்ளே வரோம் டக்குன்னு அவங்க பார்த்துட்டு சரிப்பா வாங்கப்பா. டே ஏன்டா அப்படி மோனத்தை வாங்குறீங்க? கிராமத்தில் பிள்ளை புசுக்குன்னு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுடா. வாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. உள்ளே போய் உட்காந்தா அவங்க வந்துட்டு, மீனா அந்த டீயை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாடா. நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்துட்டு ஆள் வந்து தெரியல, சும்மா ஒரு டம்ளரில் மட்டும் டீ கொண்டு வருவா. இவங்க வீட்லேயும் எப்படின்னா அந்த மண்பானை கப்பு இருக்கு, அதில் தான் டீ கொண்டு வரா. அம்மா இந்தாங்க. மீனா அப்படியே அங்கே ஷுகா பார்த்துட்டு மாமா அப்படின்றா. ஷுகான்ட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணுறா. அம்மா இந்தாங்க போடி இவங்களுக்கு எடுத்துடாடி. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு உள்ளே போயிட்டு திருப்பி 4 கப் டீ கொண்டு வந்து எல்லாட்டி கொடுத்துட்ருக்கான். எல்லாரும் சிரிச்சிட்டே வந்து டீ எடுத்துக்கிறாங்க. எங்கள் ஷுகாவுக்கு தான் வெக்கம் தாங்க. ஏன்னா அவன் ரொம்ப நாள் கழிச்சு மீனாவை பார்த்துருக்கான். அவன் மீனாவோட லைட்டாக ஸ்மெல்லோட பார்த்துட்டு இருக்கான். டே ஷுகா இருடா இருந்தால் நான் போயிட்டு வரேன். சரி அப்படின்னு மீனா அப்படியே நின்றுட்டே இருக்கா. ஹாய் மீனா, ஐம் ஜிமின் அது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுன்னு தெரில. டே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மீனா சொல்கிறா. பட் அவன் வயசு ஃபுல்லாக ஷுகா மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் டே வந்து அவனும் வணக்கம் சொல்லியிருப்பான். வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி அங்கேயே தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்துட்டு, வணக்கம் நான் வந்துட்டு ஷுகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது நாங்கள் 3 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். டே நாங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்சுக்கிறாங்க. நைட்டெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தா அங்கே 2 பேர்த்து கை காட்டே போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பேர் நந்தி மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படியே வந்துட்டு எல்லாம் ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் டிங் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தலையிடுறாங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு 3 குசுன்னு பேசிகிட்டு இருக்கு. அங்கே 2 பேர்த்துக்கு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஷுகா. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுந்திரிச்சிட்டாங்க. மீனா வந்து குடுகுடுன்னு வரா. அங்கே ஷுகா வந்துட்டு அந்த வாசல் கிட்ட வந்துட்டான். மீனா வந்து விளையாண்டுட்டுருக்கா. இன்னும் வீட்டில் எதுவும் பேசலையா? நீங்கள் காத்திருன்னு சொன்னீங்கல்ல மாமா, காத்திருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம்னாலும் காத்திருப்பேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மாமா. அவன் அப்படியே மீனா பார்த்துட்டு, வீட்டில் தெரியுமா? தெரியாது மாமா, ஆனால் எங்கள் மாமா எனக்கு கட்டிக்கோன்னு மட்டும் சொன்னேன். அம்மா சரி உங்கள் மாமா உனக்கு கட்டிக்கிட்டா சந்தோஷம்தான் மாமா சொன்னாங்க. அவன் டக்குன்னு மீனாவை பார்த்துட்டு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? இவங்களுக்கு அட்டையங்கொப்போ டமால்னு கேட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 3 பேரும் பார்த்துட்ருக்காங்க. மீனா அப்படியே வந்துட்டு அவன் ஐஸை பொறுமையாக லிஃப்ட் பண்ணி பார்த்துட்டு, பண்ணிக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டால் சிரிச்சிட்டு உள்ளே போயிருப்பான். ஷுகாவுக்கு வெக்கமாக வருது. எல்லாம் ஷுகா பார்த்துட்டே இருக்காங்க. ஷுகா சிரிச்சிட்டே வந்துட்டேன், அத்தை போயிட்டு வரேன்ட்டேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே போயிட்டாங்க. எங்கள் ஷுகா வெக்கப்பட்டுட்டே போகிறோம். இவங்க 3 பேரும் ஷுகாவா என்னோட டக்குனு கேட்டுட்டேன். என்ன கிராமம் அப்படியே பில்டப் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்குவான் டப்புன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அட்டைங்கிறாங்க. இங்கே ஒருத்தர் எத்தனை அட்டையை போட்டாலும் ரிப்ளையே பண்ண அம்மாட்ட போயிட்டுருக்கான். இவங்களும் ஷுகாங்கிறாங்க. ஷுகா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டான். இவங்க என்ன கதறாங்க, எப்பட்றா ஷுகா வந்துட்டு விட்டுங்கடா ஒத்த பொண்ணுலாம் அப்படி தான்ட்டா கம்முன்னு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டான். அன்றைக்கி நைட் ஆச்சு. ஸோ ஒயின் வந்துட்டு அப்போ அமைதியாக ஒரு ரூமில் படுத்துட்டான். ஒயினோட அம்மாவுக்கு வந்துட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருந்த பாத்திரத்தெலாம் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா ஷுகா தூங்கலையாப்பா? இல்லைம்மா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா வந்து அங்கே ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரான். என்னடா இங்கே வந்து உட்கார? ஏறுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இன்னொரு குண்டா எனக்கு ஒத்தி போட்டு போய் பாத்திரம் கழுவி போடுறதுக்கு என்னிக்கிட்டே போய் கொண்டான். என்னடா பண்ணுறேன்? விலைக்கு போடுமா கழுவி போடுறேன். ஷுகா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலைக்கு வச்சுட்ருக்காங்க. ஷுகா எடுத்து கழுவிட்டு இருக்கான். ஷுகா இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. ஆமாம் சரி பண்ணு. ஷுகாவோட அம்மா வந்துட்டு சரின்னு சொல்லவும் ஷுகா வந்து கழுவி எடுத்து வச்சுட்ருக்கான். அம்மா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்க ஷுகா பார்க்குறாங்க.
எனக்கு மினாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே உனக்கு மினாவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. எனக்கு மினாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுமா. அப்பாடா, ஒரு வழியாக கேட்டுட்டியா? அவங்க அப்படியே ஒரு விஷயம் சொன்னது இங்கே சுகாவுக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா சொல்கிறீங்க? மீனா அன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அத்தை எப்போ தான் உங்கள் பையன் போய்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பான், நான் ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் மருமகளாக இருக்கணும்னா. ஃபைனலி நீ கேட்டுட்டில, அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா இவனுக்கு பிடிச்சிருந்தா போதுண்டா எனக்கு. சிவா டக்குன்னு போய் அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ். என்னது? ரொம்ப நன்றின்னு சொன்னேன். அம்மாவுக்கு நன்றி வேறு. போய் பாத்திரத்து கழுவு. சிவா பாத்திரம் கழுவிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு, அந்த மாதிரி அம்மா யாரும் கிடைக்க மாட்டாங்கம்மா. பையன் சொன்னோன்னே ஓகே ஓகேன்ற என்ன சொன்னாலும். எனக்கு இருக்கிறதே ஒரே பையன்டா. என் உலகமே நீயும் வயன் மட்டும்தான். உங்களை தாண்டி இந்த உலகம் மாறுமா? நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நிறைவேற்றணும், அவ்வளோதான். அவ்வளோதான் என் மொத்த ஆசையும். எனக்கும் அவ்வளோதாம்மா ஆசை. நீ, அப்பா, பையன் என்ன ஆசைப்படுறீங்களோ அவங்க 3 பேரும் ஆசையும் நிறைவேற்றணும். அவங்க 3 பேர்த்தையும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் டாக்டர் ஆகியிருக்கேன். அவங்க 3 பேர்த்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்துடக்கூடாது. அவ்வளோதான் என்னோடய ஆசை. நம்ம சின்ன உலகத்துக்குள்ளே சின்ன ஆசை தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. ஷிகாவும் அம்மாவும் சேர்ந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. ஷிகா அதுக்கப்புறம் அவனோட மெமரிஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவன் என்ன செஞ்சிருப்பா, அம்மா இன்னும் முடியலையா? முடியலடி இங்கே வா. என்ன வாடின்னு சொல்லிட்டு பார்த்தா ஷிகா பேசிகிட்டு இருக்கான். அண்ணா என்னடா இங்கே இருக்கான்? சும்மா தான் அம்மாட்ட பேசிட்டு வந்து உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அடேங்கப்பா, அப்போ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணமா? இல்லை, இன்னொரு 6 மந்த் ஆகும். என்னடா சொல்கிற? 6 மாதம் ஆகுன்னு சொல்கிறேம்மா. அது என்னடா 6 மாதம்? பண்ணி வச்சிடலாம்டா. அம்மா நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணும், கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா போனால் தான் அவளை கல்யாணம் பண்ணி என்னால் நல்லா பார்த்துக்க முடியும். அதாவது கொஞ்சம் என்கிட்டே அமௌண்ட் இருக்கணும்ல. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போய், சாரிம்மா என்கிட்டேயும் காசு இருக்கணும்னு சொல்கிறேன். அது புரியுதுடா. சிவா அப்படியே அவங்க அம்மா பார்க்குறான். அப்பா சொன்னார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ உனக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி. நான் கூட அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். சிவா என்னங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்காக பார்க்குறான். அப்பா எனக்கு சொன்னார், நான் அவனுக்கு சொன்னேன். அவன் கூட நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராடா. 1-2 வார்த்தையாக அவளுக்கு தெரிஞ்சுதா. கொஞ்சம் எங்களுக்கும் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குடா. அம்மா இந்த ஆசை பற்றலையா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் பேசினா அதுக்கப்புறம் நைட் வந்து நல்லா தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ எல்லாம் எந்திரிச்சு வந்து பார்த்தா அங்கே பார்த்தா ஒரு துளசி செடி இருக்குது. அதில் வந்து வயன் விளக்கு போட்டுட்டு அதை சுற்றி சாமி கும்பிட்டுருக்கா. என்ன பண்ணுற வயன்? வயன் டக்குன்னு ஜிமினை பார்த்துட்டு, நான் சாமி கும்பிட்றேன். சாமி எதுக்கு செடியை கும்பிட்றேன்? இது துளசி செடி, இது சாமி, ஸோ இதை கும்பிடணும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து ஜிமின் டக்குன்னு ஜாயின் ஆகிட்டான். பின்னாடி டேயும் வந்திருப்பான். ஜேகே வந்து சாமி கும்பிட்டுருக்கான். டே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா, போடா வயன் கும்பிட்றாங்க நாங்களும் கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேர்ந்து கும்பிட்டுருக்கோம் கூட 3 ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி சமைச்சிட்டு போய் சூரிய பகவானுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. இவங்களும் கூட சேர்ந்து குறுகுறுன்னு வேடிக்கை பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுது இந்த பிள்ளை, புதுசு புதுசாக எதை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூனாக இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து வெளியே போவோம். உங்கள் அம்மா வந்து அவங்க போய் தூங்கியிருப்பாங்க. நீங்களும் டயர்டாக இருக்குன்னு சொல்லி போய் தூங்கியிருப்பீங்க. ஏன்னா இவங்க வந்ததுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும், சமைச்சு தரணும், அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு சமையல் கிட்டக்குள்ளே வேலை அடிச்சு நவுத்தி இருக்கும். இன்றைக்கி தான் ஓகே ரெஸ்ட்டாக இருக்குது, சரி தூங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்கியிருப்பீங்க. இந்த சைடு இவங்களும் எல்லாம் தூங்கியிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஜேகே எந்திரிச்சு பார்க்குறான். பக்கத்தில் ஒரு ஜீவனையும் காணோம். ஜேகேக்கு ஒன்றும் புரியல, எங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜேகே எந்திரிச்சிட்டு வந்து வெளியே வந்து பார்த்தா நீங்கள் அப்போ தான் முழிச்சு வந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்ருக்கீங்க. பையன் அடிச்சு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. எங்கே சுகா எல்லாரையும் காணா? அண்ணா வயலுக்கு போகிறேன்னு சொன்னானே. வயலுக்கா? சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே போகிறான். அந்த வயலுக்கெல்லாம் அப்புறம் ஆற்றை தாண்டி இருக்கு எங்கள் வயல் ஒன்று. அங்கே அண்ணா அப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போகிறேன்ட்டு போயிருக்கான். என்னாச்சு? என்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க. அது அன்றைக்கி நீங்கள் வந்தீங்கள்ல ஊருக்கு, அந்த வழியாக ரிட்டன் போயிட்டு ஆற்றை தாண்டி போய் ஒரு 40 அடி நடந்தீங்கன்னா வந்துடும். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு? எனக்கு வழி தெரியாதே. ஆனால் அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி யோசிக்கிறா. என்னை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடு நீ. சரி சரி 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு வயன் வரா.
அவன் பார்த்தா ஒரு ஆஃப் சாரி கட்டியிருக்கான். ஹேர் ஸ்டைல் வேறு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சும்மா வீட்டில் இருக்கப்போ கொண்டு போட்டு உட்காந்துருப்பான். இன்றைக்கி வந்து முடி காய வைக்கணும்னு சொல்லி விரிச்சு விட்ருப்பான். கடைசியாக அதை கொண்டு போட்டு உட்காந்தவன் இப்போ பின்னி ஒன் சைடாக விட்டுட்டு அதில் எப்போதும் போல் பூ வச்சு ஆஃப் சாரி வந்துட்டு ஒரு எல்லோ கலர் வந்துட்டு அந்த தாவணி இருக்கும். பாவாடையும் ப்ளவுஸும் வந்து ஒயிட் கலர். ஸோ வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பொட்டு வச்சு அதில் எல்லோ கலரில் லைட்டாக ஒரு குட்டி பொட்டு வச்சுருக்கான். ஸோ செம்மையாக இருக்குது. கண்ணுக்கு எப்போதும் போல் ஐலைனர் விட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பிடுவோம். அந்த நெத்தியில் வந்து துண்ணூறும் மஞ்சளும் இருக்குது. அதை பார்க்கும்போதே அந்த முகம் அவ்வளோ லட்சணமாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜெக்கு எப்படி ஸ்டாப் ஆகிட்டான். போகலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு வயல் முன்னாடி போயிட்டுருக்கா, ஜெக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கான். அந்த வயலுக்கும் வயல் நடந்து போகிற ஸ்டைலுக்கும் அழகாக ஒரு மயில் மாதிரி இருக்கா. அவளோட நடை அவனுக்கு அப்படியே ஒரு மயில் தான் ரிப்ளிகேட் பண்ணுது. அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கான். இந்த வழியாக க்ராஸ் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நிமிஷம் முன்னாடி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறான். வயல் அப்படியே பார்க்குறான். ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே கல் தானே அந்த ஆற்றுல. ஸோ ஆற்றுல அந்த கல் இருக்கப்போ ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சி போனால் மட்டும்தான் ஒருத்தர் வழுக்கினாலும் இன்னொருத்தருக்கு பேலன்ஸ் கிடைக்கும். பையன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா ஜேகே ஃபர்ஸ்ட் போயிட்டான். பையன் பார்த்துட்டு அவள் காலை வைக்க போகிறா, வழுக்குது. அவள் ஒரு காலை வச்சு நீ வழுக்கணும்னு டக்குன்னு காலை பேக் எடுத்துருப்பான். இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு வந்துட்டு பையன் கை கொடு, கை கொடு, பேலன்ஸ்க்கு அப்போ தான் போக முடியும், போகலாம். பையன் யோசிச்சுட்டு ஒரு ஸ்டெப் பேக் போகிறா. அப்போ தான் ஜேகேக்கு ஒன்று தோணுது. சுகா வந்து சொல்லியிருப்பான், எங்கள் ஊரில் பொண்ணுங்க நிமிர்ந்து பார்க்குறாங்கன்னா ஒன்றா அது அண்ணனாக இருக்கும், இல்லைனா அப்பாவாக இருக்கும். மற்றபடி யாரையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நிமிர்ந்து பார்க்குறாங்கன்னா அந்த ரீசன் இருக்கும். அப்புறம் கை பிடிச்சா கணவனை மட்டும்தான் கை பிடிக்கணும். அவள் பிடிக்கிற கையை அவள் புருஷ கை மட்டும்தான். அது அண்ணன் கையை கூட பிடிக்க மாட்டாங்க தெரியுமா. இங்கே கேர்ள்ஸ்லாம் வெறும் புருஷன் கை மட்டும்தான் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த வேர்ட் டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். ஹஸ்பண்ட் கை மட்டும்தானே தெரியும். ஹஸ்பண்ட்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் தெரியும். ஹஸ்பண்ட் கை மட்டும் தான் பிடிக்கணும்னு சொல்லி பிடிக்கலையா? ஆமாம், என் கணவருக்கு நான் ரொம்ப உண்மையாக இருக்கணும்ல. நான் பிடிக்கிற கையும் அவர் கையாக தான் இருக்கணும், கடைசி பிடிக்கிற கையும் அவர் கையாக தான் இருக்கும். அதுதானே நீதி. ஓ நீதி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நான் வந்திருப்பான்ல, அவனும் வந்துட்டு அந்த சைடுக்கு ஒரு குச்சி எடுக்கிறான். இதை பிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து தயங்கிட்டே அந்த குச்சியை பிடிக்கிறா. ஜேகே முன்னாடி போக வயன் வந்து அந்த குச்சியை பிடிச்சிட்டே பின்னாடி போகிறான். அவளுக்கு அந்த குச்சியை பிடிச்சிருக்கும் போதே அந்த கல்யாணத்தப்போ அந்த சேலையில் வந்துட்டு அந்த முந்தானையும் அந்த மாப்பிள்ளை போட்டிருக்க அந்த அது பேர் சம்திங் மறந்துச்சு, அந்த சால் மாதிரி போட்டிருப்பாங்க, அது பேர் வந்துச்சு. அதையும் முடிச்சு போட்டிருப்பேன். 2 பேர் கையை பிடிச்சி போகிறப்ப அதுவும் கூட சேர்ந்து வரும் பாரு. அந்த குச்சி அது மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு நிமிஷம் நிமிர்ந்து அவள் டக்குன்னு ஜேகே பார்க்க அவள் ஸ்டாப் வேறு இருப்பாள். என்ன அப்படின்னு சொல்லி ஜேகே நிமிர்ந்து பார்க்குறப்ப அவன் ஐஸும் என்னோட ஐஸும் மீட் ஆகுது. அவன் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கப்ப ஜேகேயோட கண்ணில் ஒரு காதல் தெரியுது. என்னதான் ஒரு பெண் எவ்வளோ தான் கிராமத்தில் பார்த்து வளர்ந்தாலும் அவளுக்கு அந்த காதலுக்கு மீனிங் தெரியாதா? அந்த கண்ணில் தெரியுற காதல் எனக்கு நல்லா புரியுது. அவள் அப்படியே ஜேகேயோட ஐஸை பக்கம் ஜேகே பார்த்துட்டு வா. அவளுக்கு அந்த செகண்ட் எப்படி இருக்குன்னா ஜேகேயோட லைஃப்பில் ஒயினா வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஆடி போய் ஒயின நிமிஷம் பார்க்குறா. வா ஒயின் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஒயினை வந்து அப்படியே ஜேகே கூட போகிறான். இப்போ 2 பேரும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஒயின் வந்து அந்த கையிலேருந்து அந்த குச்சி கொண்டு வந்துட்டுருக்கா. அந்த குச்சியை சுற்றி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ஜேகே பிடிச்ச சைடு பார்க்கும்போது பொதுவாக இங்கே காதல் அப்படிங்கிறது யாருக்கு வருதோ வரலையோ எனக்கு தெரியல. ஆனால் காதல் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் அதிகபட்சம் கிடையவே கிடையாது. ஒரு பெண் காதலிக்கிறானா அதை கணவராக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியல, இவர் பார்வையில் எனக்கு ஒரு காதல் தெரியுது. எனக்கும் காதல்னா என்னன்னு தெரியல. அந்த கண்ணில் தெரிகிற காதல் ரொம்ப உண்மையாக இருக்குது. ஆனால் இந்த காதலை நான் வளரவே விடக்கூடாது. அது ஜெயிக்காது. கடைசியில் வழி அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். இருவரும் ஒரு வழியில் வாழ முடியாதுல்ல. ஆமாம், 2 பேத்துக்குமே வழி வேண்டாம். நான் விலகிறது தான் நல்லது. நான் அவருக்கு ரொம்ப ஆசையை தோன்றும் போல். எனக்கு தெரியும் என் கண்கள் காந்தங்கள் போட்டிருக்கணும். ஏன்னா அந்த ஊரில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வயன் உன் கண் காந்தம் போல் இருக்கு என்னை இழுக்குதுன்னு. வயசு பசங்க அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த யார் கண்ணிலையுமே நான் ஒரு காதல் பார்க்கல. இவர் கண்ணில் என்னால் காதல் பார்க்க முடியுது. எல்லாம் இது தப்புன்னு தெரியுது. ஏன்னு தெரியல, நான் படித்த பல புத்தகம் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிது. புத்தகத்தில் இருக்க ஒரு
நாயகனாக என் கண் முன்னாடி தெரிகிறாரு. ஏன்னா வலையில் இருக்க கல்லெல்லாம் எனக்காக தள்ளி விடுறாரு. அவர் என்னை ஒரு பெண்ணாக நடத்தலை, ஒரு அரசியாக நடத்துகிறாரு. ஒரு பொண்ணுக்கு இதுக்கு மேலே என்ன வரும்? தன் கணவன் தன்னை பார்த்து பார்த்து தாங்குறது தானே தேவை. அதை செய்கிறாரு. ஏன்னு தெரில, என் மனசு அவருக்காக அழைப்பாங்குது. ஆனால் அது தப்பு. அவர் படித்தவர், எவ்வளோ படித்தவர், டாக்டர் படிச்சிருக்காரு, பல உயிரை காப்பாற்ற வேண்டியவர். என் காதல்னு சொல்லி நான் அவரை நிற்க வச்சிட்டேன்னா இந்த சின்ன ஊரை தாண்டி அவரால் பறக்க முடியாது. அவர் சிறகை நான் உடைச்சிருவேன். வேண்டாம், என்னால் ஒருத்தரோட சிறகு உடைய வேண்டாம். பறவை போல இந்த வாழ்க்கை, யார் எங்கு வென்றாலும் பறக்கலாம். ஆனால் நான் ஒரு கூட்டில் வாழும் கிளி. இந்த கூட்டில் மட்டுமே என் கூட சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் அவர் இறகுகள் ரொம்ப தூரமாக பறக்க வேண்டும். அதை நான் மடக்க விரும்பவில்லை. பறக்கட்டும், எல்லையை தாண்டி பறக்கட்டும். இந்த சிறகுகள் அனைவரின் கஷ்டத்தை போக்கும், வலியை நீக்கும். இதுதான் காதல். தன்மேல் வைத்த அன்பை விட அவர் மேல் நான் வைக்க வேண்டும் அன்பு. இதுதான் காதல். நான் படித்த புத்தகம் என் மொழிக்குள்ள ரொம்ப வேலை செய்யுது. காதல் காதல்னு இல்லை, இது காதல் தான். ஆனால் ஒப்புக்கொள்ளவில்லை என் மனது. ஒரு வழியாக வைன்னு வந்துட்டு அங்கே ஜெய்க்கு கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே போனோன்னே எல்லாம் சோளெல்லாம் பிடிச்சி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அடே அண்ணா, இந்த சோளம் ரொம்ப ருசியாக இருக்கும். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை சுட்டு சாப்பிட்டா அம்பிட்டு ருசியாக இருக்கும். வைன் அப்படி சொல்லவே எல்லோரும் வைனை பார்த்துட்டு, சுட்டு சாப்பிட்டாவா? ஆமாம், நெருப்பில் காட்டி சுட்டு சாப்பிட்டான். அதுவும் இப்போ அந்த ஈரப்பதத்தோடு சுட்டு சாப்பிடும்போது ஐயோ அந்த ருசி இருக்கே சொல்ல முடியாது. அங்கே அதை கேட்கும்போதே டேக்கு டெம்ட் ஆகுது. வைன் எனக்காக அதை சுட்டு தரியா? வைன் டக்குன்னு டேப் பார்த்துட்டு, நானா அப்படின்றா. நீ தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து அவனுங்களை வந்து அங்கே இருக்க சிறகெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். ஸோ சிறகெல்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு இரும்பு குண்டா வந்து பொதுவாகவே அந்த ஊர்லலாம் வந்துட்டு தண்ணி ஊற்றுறதுக்காக வச்சுருப்பாங்கல்ல, அந்த இரும்பு குண்டான எடுத்தான். அதை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு விறகெல்லாம் சின்ன சின்னதாக உடச்சி உள்ளே போட்டு அதை ஃபுல்லாக வைன் பற்ற வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அதை பற்ற வச்சனா அதில் வந்து நெருப்பு பார்த்தோன்னே எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் வைன் வந்து அதை சுட்டுட்ருக்கா. இவங்களும் கூட சேர்ந்து சுட்டுட்ருக்காங்க. அந்த சோளத்தை ஃபுல்லாக சுட்டுட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. நல்லா இருட்டிருச்சு. அங்கே வைனோட அப்பா வந்துட்டு இவங்கெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம். சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பார். எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அம்பிட்டு ருசி தான் வைன் சொன்ன மாதிரி. ஏன்னா அது அப்படியே அந்த ஈரத்தோடு சுட்டு சாப்பிடும்போது உண்மையிலேயே அது ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் சுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இருட்டில் வந்திருப்பாங்க. ரிட்டன் வரும்போது வந்துட்டு வைன் திருப்பி அந்த குச்சியை கையில் தான் வச்சுருக்கா. வைனை வந்து சுகா வந்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி கூப்பிட்றான். லே மச்சான் இது வழுக்குது. டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க ஜிமின் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஒரு கல்லு டே ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுகா போயிட்டு ஜிமினை பிடிச்சிட்டு பார்த்து வாடா பட்டி, இத்தனை தடவை சொன்னேன் இந்த கல்லில் கால வைக்கிறது. டே இடக்க மடக்கா வச்சிடறேன்டா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இழுத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் விளையாண்டே போகும்போது திருப்பி ஜேகே தான் கிட்ட இருக்கான். ஜேகே உங்களை பற்றி சிரிக்கும் போது நீங்கள் இந்த குச்சியை ஜேகே நீட்டுறீங்க. ஜேகே திருப்பி அந்த குச்சியை பிடிச்சி உங்களை கூப்பிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போட அவங்க அம்மா வந்துட்டு சமைச்சிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து நீ பேசிட்டு நினா சோறு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குது. இவங்களுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டேல வந்து சரி ஓகே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கான வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாவது வீடு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தல ஒரு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுவும் முத்தெல்லாம் வச்சு செம்மையாக இருக்குது. இது செம்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பார்த்து ஓகே ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. இவங்களாம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. சாப்பிட்றது கூட சரியாக வர்றதில்லை. கேட்டால் நாங்கள் நைட்டு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்றவாங்க. மதியம் சாப்பிட்றதில்லை, காலையில் சாப்பிட்றதில்லை, ஏதாவது ஸ்கிப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படியே அந்த வேலை மொத்தமாக முடிஞ்சு ஃபைனலி இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அங்கே பொம்புற மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ கட்டியிருக்கீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட்டான ஒரு டார்க்கான ஆரஞ்சு. ஸோ ரொம்ப அடிக்கிற கலர் ஆரஞ்சு கிடையாது, லைட் அண்ட் டார்க்கான ஆரஞ்சு. அதுக்கு வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க. செம்ம அழகாக இருக்குது. ஒரு பப் ஸ்லீவ் வச்சு அதை போட்டு உங்கள் ஹேரை வந்து ஃப்ரீ ஹேராக விட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு சும்மா ஒரு ஹேர் ஸ்டைல் சீவிட்டுருப்பா. சும்மா சுருட்டி மட்டும் குத்திட்டுருப்பா. அதில் வந்து ஃபுல்லாக மல்லிப்பூ வச்சுருக்கீங்க. அவ்வளோ மல்லிப்பூ இருக்குது. அதில் நல்லா பெரிய ஜிமிக்கி அது வந்து உங்களுக்காக வந்துட்டு சுகா வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த ஜிமிக்கியெல்லாம் போட்டு நீங்கள் அழகாக பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. பொதுவாக பொண்ணுங்களுக்கு வந்து ப்ளஷ் போட்டால் செவக்கும். பட் உங்களுக்கு பேசி சிரிக்கும் போது செவக்குது. அதை பார்க்கும்போது ஜேகேக்கு வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கல்ல அந்த கண்ணங்கள், ரொம்ப அழகாக சிரிக்கிறது.
அந்த சிவந்த முகம், எந்த ஒரு ப்ளஷ்ஷோ எதுவுமே கிடையாது. ஆனால் சிவக்குது. அதான் வெக்கம். அவள் முகத்தில் பார்க்கிறேன் வெக்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒயனையே பார்த்துட்ருக்கான். அவன் ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தார். டேய் இந்த வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஓப்பன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1-2 பேஷண்ட்லாம் வராங்க. எல்லோரும் ஷிகாவை பார்த்துட்டு, ஐயோ தம்பி நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, நம்ம கிராமத்தில் யாருமே பண்ணாத விஷயத்த பண்ணியிருக்க, நல்லா இருக்கு பரவானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷிகாவை வாழ்த்திட்டு இருக்காங்க. இவங்களும் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் நல்லா இருப்பேன் இன்றைக்கி வந்து 50 பேரும் சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாருக்கும் சுற்றி போட்டுருப்பாங்க. அப்படியே 1 வீக் ஆகுது. இன்றைக்கி வந்து இவங்க 3 பேரும் கிளம்புறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கிராமத்திலே இருந்துட்டாங்கல்ல, சிட்டியில் போய் அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. ஷுகா இவங்களெல்லாம் விட்டுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஷுகா வீட்டுக்கு வருது. அதான் பிளான். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு மாட்டு வண்டியில் வந்து உங்கள் அம்மா எல்லாத்தையும் வண்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, எல்லாம் பாருன்னு இருப்பாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பார்த்தா உள்ள எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல. அத்தை நான் ஒரு நிமிஷம் பேசணும். உங்கள் அம்மாவுக்கு ஒரு நிமிஷம். ஜேகே அத்தைன்னு சொன்னதே ஷாக்கு. என்னப்பா தம்பி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் பின்பக்கம் போயிடலாமா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பேசிகிட்டு இருந்திருப்பான். சரித்த போயிட்டு வரேன். சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது வந்து ஜிமின்னு வந்துட்டு, அத்தை நானும் போயிட்டு வரேன். சரிப்பா என் செல்ல மருமகனே போயிட்டு வாடா, அத்தை நானும் போயிட்டு வரேன். சரிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊரில் எல்லாம் அத்தை மாமா அப்படின்னு சொல்லி முறை சொல்லி கூப்பிட்டுருக்கோம். இவங்க வந்து அப்போ நாங்கள் மட்டும் ஏன் அம்மான்னு கூப்பிட்டு, நாங்களும் முறை சொல்லி தான் கூப்பிடுவோம், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி என்னத்தையோ கூப்பிடுன்னு சொல்லியாச்சு, சரின்னு சொல்லி இப்போ எல்லாம் ரீசெண்டாக அத்தனை தான் கூப்பிட்டு அழைகிறாங்க. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பியாச்சு. அங்கே ஷுகா வந்து கிளம்புறான். அண்ணா சீக்கிரமாக வா சரியா, மீனா உனக்காக ரொம்ப காத்திருக்கா, சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா மீனா வந்து அதுக்காக சிரிச்சுட்டு டாட்டா கட்டிகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் பாய் கட்டிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. அவங்களுக்கு அங்கே ப்ராசஸ் அது இதுன்னு நிறையா இருந்திருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி 1 வீக் ஆகுது. இன்றைக்கி வந்து ஷுகா வரான். ஸோ மீனா வந்து உங்கள் வீட்டில் தான் சமைச்சிட்ருக்கா. இத்தனை நாளாக ஒரு நாள் கூட இந்த பக்கம் ஒருத்தர் எட்டி பார்க்கலாமா, எங்கள் அண்ணன் வருதுனோடனே சமைக்க வந்து நிற்கிறான். ஏன் கலாய்க்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டே சமைச்சிட்ருக்கா. அந்த டைமில் பார்த்தா உங்கள் வீட்டில் வந்து திருப்பி மாட்டு வந்து நிற்கிது. ஏன்னா உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஷுகா வரானு, மாட்டு வண்டியை போக சொல்லியிருப்பார். லாஸ்ட் டைமே பசங்களை நடக்க விட்டுட்டோம், இனி பேர் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மாட்டு வண்டியை போக சொல்லியிருப்பாரு. மாட்டு வண்டி சாங் கேட்டுன்னு 3 பேரும் அவசரமாக போகிறீங்க. அங்கே பார்த்தா வந்துட்டு அங்கே ஷுகா நின்றுட்டுருக்கான். ஷுகா கூட வந்துட்டு ஜேகேவோட அம்மா அப்பா, அதாவது அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. பார்க்க ஜேகே மாதிரி இருக்காங்க, அதனால் உங்களுக்கு தெரியுதா ஜேகே அம்மா அப்பா போல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஜிமின் இருக்கான். உங்களுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு எல்லோரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லோரும் இவ்வளோ கூப்பிட்டுட்டு எல்லோரும் காஃபி போட்டு தர சொல்கிறாங்க. நீங்களும் உங்களோட ஸ்பெஷல் டீ போட்டு தரீங்க. எல்லோரும் ஐயோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்களாங்க. ஜெய்கோட அம்மா பார்த்துட்டு டீ அல்டிமேட்டாக இருக்குடாமா, வைன் பட்டம் நல்லா இருக்குமா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காடா, தெய்வத்தை கணக்காக இருக்கா, வாகனத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறான். அது ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தோம், ஐயா இல்லையா என்ன வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அப்பாவே ஆள் விட்டு வர சொல்லியிருப்பாங்க. என்னோட அம்மா வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அது அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் ஜேகே டாக்டர் படிச்சிருக்கான், பேர் ஃபுல் நேம் ஜியான் ஜங்குக், டாக்டர் படிச்சிருக்கான், நல்லா பார்த்துப்பான், இப்போ வேலைக்கு வந்துட்டு ஷுகா கூட இங்கேயே செட்டில் ஆகிட்டேன்னு சொல்கிறான். என்னதான் சொல்லி ஷாக் எல்லாத்துக்கும். அவனுக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கான், ஷுகா கூட இங்கே டாக்டராக இருக்கேன், நான் செட்டில் ஆகுறேன்னு சொல்கிறான். எங்களுக்கு அது சந்தோஷம்தான். ஏன்னா எவ்வளோ தான் என்ன ஹாஸ்பிட்டலில் போய் அவன் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த கிராமத்தில் அவன் செய்கிற மாதிரி இருக்காதுல்ல, அது 4 பேருக்கு நல்லது செய்கிறத விட அவனுக்கு 4 நல்ல வார்த்தை கிடைக்கும். அது பற்றிலே என் பையன் வாழ்கிறதுக்கு. அங்கே உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு விஷயம், அதாவது சிட்டிலேயே பிறந்து வளர்ந்த பையன் டாக்டர் படிச்சிருக்கான், இங்கே என்னன்னா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்னு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவன் கிளம்பும்போது என்ன சொல்லியிருப்பானோ, என்னோட அம்மா அப்பாட்ட வந்துட்டு என்னோட அம்மாட்ட போய் கூப்பிட்டு போய் தனியாக சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கத்த, நான் சீக்கிரமாக இந்த கிராமத்துக்கு வந்திருப்பேன், எனக்கு இந்த வீட்டெல்லாம் ஒரு ரூம் மட்டும் வேணும் அப்படின்ட்டுருப்பான். சரிப்பா உனக்கு இல்லாத அறையா, நான் உனக்கு அறை தரேன்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவன் இப்போ அந்த வீட்டுக்கு மருமகனாக வந்து நின்று கேட்டுட்ருக்கான். எல்லாம் என்ன பேசினுக்கிறாம இருக்காங்க. ஜேகே எந்திரிச்சிட்டு, அத்தை ரூமில் ஒரு ரூம் கேட்டேன்ல, வீட்டில் ரூம் தருவீங்களா இப்போ மருமகனுக்கு? ஐயோ சங்குக்கா, அது நீ எவ்வளோ படிச்சுப்பேன், அத்தை எவ்வளோ படிச்சிருக்கேன்னு இல்லை, எவ்வளோ பேர் மனசு படிக்கணும்னு இருக்கு. எனக்கு இந்த ஊரில் இருக்கவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசார வாழ்த்துறாங்க. இப்போ நான் போய் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் மனசார நல்லா இருப்பான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இங்கே சொல்கிறாங்க, எனக்கு அந்த வார்த்தை தான் வேணும். அதை தாண்டி என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் பொண்ணை தரமாட்டிங்களா? நல்லா பார்த்துப்பேன் த,
சுகா நல்லா பார்த்துப்பேன், மாமா நல்லா பார்த்துப்பேன். எல்லாரும் அப்படி ஜேகே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இவ்வளோ இதாக ஒரு பையன் கேரண்டி கொடுப்பானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அப்படியே ஒளிஞ்சிருந்து ஜேகே பார்க்குறீங்க. அந்த கண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது அந்த கண்ணு தான். அந்த கண்ணை கடைசி வரைக்கும் கலங்காமல் பார்த்துப்பேன். ஆமாம், நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துப்பேன் எனக்கு தெரியாது. ஆனால் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். அதுக்கு மேலே என்ன வேணும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கிட்ட 1 வீக்லேயே உங்களுக்கு ஜேகேக்கும் மேரேஜ். அங்கே கிராமமே சேர்ந்து தட்டமுடலாம் செய்கிறாங்க. எல்லாருக்கும் ஷாக். ஏன்னா சிட்டியில் வந்துட்டு அப்போலாம் யாரும் செய்ய மாட்டாங்கல்ல. அப்போ கிராமமே சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட். ஸோ உங்களுக்கு செம்ம வெக்கமாக இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஷையாக இருக்குது. வெளியில் பார்த்தா ஜேகே தான் உங்களை பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக வா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜேகே கிட்ட உட்காருங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்டே ஆகணும், கேட்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்களை அவனை பார்த்து டக்கு டக்குன்னு அடிக்குது. ஜிக்கு பார்த்துட்டு என்ன கேள்வி கேளு, உங்களுக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு, எவ்வளோ படித்து எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, ஏன் எவ்வளோ படிச்சிருக்கேனா உன் மனசை படிச்சிருக்கேன், அது பிடிச்சிருக்கு அது எப்படின்னு சொல்லும்போது ஜிக்கு பார்த்துட்டு ஏன் உன்னை பிடிச்சது, எப்படி எப்படி உன்னை ரசிச்சேன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகின்னு பார்க்குறா. அப்படியே ஜேகே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஃபர்ஸ்ட் டே அவன் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் பார்த்ததை இன்னும் வரைக்கும் அவன் பார்வை தப்பான கண்ணோடத்தில் போனதே இல்லை. அவன் வயனை ஒரு தடவை கூட ராங்காக பார்த்ததே கிடையாது. அவள் என்ன தான் சேலை கட்டினாலும் அந்த இடுப்பத்துக்கு அந்த பானையை வச்சுட்டு வந்தாலும் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை பார்த்து பொறாம தான் பட்டிருக்கான். அங்கே படுதுறேன் தண்ணி, ஒரு தண்ணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டிருக்கானே தவிர அதை அவன் தப்பான பார்வையில் ஒரு நாள் ஒரு பொழுதும் பார்த்ததில்லை. என்னோட கண்களை அவ்வளோ ரசிச்சிருக்கான். நீ எப்படி சில நாள் அந்த மையை அழகாக எடுத்துட்டு பாரு. ஐயோ சில நாள் அந்த மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்போ கொஞ்சம் மனசு வலிக்குண்டி, எனக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறான். என்னை அப்படியே சீக்கவே பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு இவ்வளோ ரசித்தாலும் சொல்லணும்னு இல்லை, அது ஃபர்ஸ்ட் நைட், அது அவங்களுக்கான வேறு மாதிரியான டே. பட் அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா ரொம்ப எவ்வளோ வந்துட்டு இதுவாக லவ் பண்ண முடியுமோ அவ்வளோ லவ்வாக லவ் பண்ணியிருக்கான். அதெல்லாம் சொல்லி படிக்கும்போதே ஏன் அப்படியே அவள் என்னென்ன ஜேகேட்ட அட்மையர் பண்ணான்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. அவளுக்கு வந்ததுலேருந்து ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி சம்திங் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். அவளுக்கு எப்படி அவன் மேலே காதல் வந்துச்சு, அவன் எப்படி வந்து அவனோட அம்மாவை ட்ரீட் பண்ணான், அவன் எப்படி எல்லாட்டையும் ஜாலியாக பேசினான், ஒவ்வொருத்தரையும் எப்படி பார்த்தான் அப்படிங்கிறதெல்லாம் அவள் அவ்வளோ அட்மையர் பண்ணிப்பாள். அதெல்லாம் சொல்லும்போது ஜேகேக்கும் ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் பேசிட்டான், அப்படியே எனக்கு தூங்கியிருப்பான். ஏன்னா வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் தேவை. அவள் எடுத்தோடனே தன்னால் அப்படியே வந்துட்டு மொத்தமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. அவளுக்குன்னு ஒரு நேரம் ஒரு எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறக்காக அவன் எதுவுமே கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா வந்துட்டு ஷிகா வந்து நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஜேகே வந்து நானும் போகிறேன்றான். நீங்கள் சரி போயிட்டு வந்துட்டீங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பொதுவாக ஒய்ஃப்லாம் போவேணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து போயிட்டு வா, போ 4 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அதுதான் நல்லதுன்றீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். மதியம் பார்க்கணுமே, இங்கே நீங்கள் ஒரு தூக்குவாளியில் மீனா ஒரு தூக்குவாளியில் 6க்கு ஒரு தூக்குவாளியில் போகிறீங்க. மீனாவை நீங்கள் பார்த்துட்டு நானாச்சு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கே கல்யாணம் ஆகாமலே சிலர் என்ன 2 மந்த்ல மேரேஜ் தானேடி வேணடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிரிச்சே வரா. நீங்கள் போயிட்டு ஏங்க ஜேகே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான், அவங்கள பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. அது வந்து ஒரு தனி ரூம் தான். நீங்களும் ஜேகேயும் பார்க்குறீங்க. ஜேகே அந்த கதை சேர்த்துட்டு என்ன பண்ணாட்டி புருஷனுக்காக தட்டப்படலாம் வாழையெல்லாம் போட்டு விருந்தா. ஆமாம், புது மாப்பிள்ளைக்கு விருந்து தானா? இன்னும் புது மாப்பிள்ளை விருந்து கிடைக்கலையே. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு புது மாப்பிள்ளை விருந்து கால நேரம் பார்த்து சீக்கிரமாக அவருக்குன்னே கிடைக்கும், அவருடைய விருந்து. பிண்டேடி பேச்சிலே வாங்க வந்து சாப்பிடுங்க. ஜேகே சரி சொல்லி உட்காந்துட்டு வேணும் ஒரு நிமிஷம். என்ன அப்படி சொன்னீங்க ஜேகே பார்க்குறீங்க, சாப்பாடு போடப்பட்டிருப்பீங்க, அப்படியே கையை பிடிச்சிட்டான். என்னாச்சு, சாம்பார் வேண்டாமா? வயன் உங்கள் அம்மா உங்கள் அப்பா ரொம்ப ஆசையாக மாமான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல ஃபீல் ஆகுது. அப்படி கூப்பிட்றியா மாமான்னு? என்னதான் டார்லிங், செல்லம், ஹனி அவ்வளோ வேர்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன்டி. ஆனால் மாமா சம்திங் டிஃப்ரெண்ட்டில். நீங்கள் அவனை பார்த்துட்டு எப்படி தான் அந்த பொண்ணுக்கு உங்களை வேணான்னு சொல்ல மனசு வந்துச்சோ. ஜேகே வம்சம் அப்படியே உங்களை பார்க்குறான். சொன்னீங்கல்ல நேற்று அடுத்தது ஜேகே லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். பட் நீங்கள் அதை பற்றி இப்போ அப்போ வந்து இது ரியாக்ட் பண்ண இப்போ சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை எப்படி எனக்கு புரியல.
உள்ளங்கையில் வச்சு தாங்குறீங்க. என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஈவன் நான் படித்தவ கிடையாது, 4 வார்த்தை இங்கிலீஷில் தெரிஞ்சவ, எதுவுமே தெரியாத ஒரு மக்குனா ஒயன் சொன்னேன். ஆனால் எனக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்குறப்ப உங்கள் கூட படித்தவளுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுப்பீங்க ஏன்? ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்த்து அடுத்த பார்த்தா நான் நன்றி சொல்லணும். எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜெகி உங்களை பார்க்குறான். ஆமாம், இப்படி ஒரு தங்கத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. இல்லைன்னா இந்த ஊரில் இருக்க யாருக்காச்சும் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான். இந்த மதிப்பு எனக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி ஒரு நல்லவர் இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி என் வாழ்க்கை மாறி இருக்கும் எனக்கு தெரில. ஆனால் இந்த வாழ்க்கையை நினச்சி தினம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு நாள் கூட இன்ன வரைக்கும் கூட வாழ்ந்தேன்னு எனக்கு தெரில. நேற்று கல்யாணம் பண்ணோம், இன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஒரு நாள் ஜேகே டக்குனு உங்கள் வாயை பார்த்துட்டு போதும், ஒரு நாள் வாழ்க்கை திருநாள் வாழ்க்கை போதுண்டி பொண்டாட்டி நிறுத்த சாப்பாடு போடு. சரி அப்படி சொல்லிட்டு வாங்கி சாப்பாடு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேர் சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸும் போகுது. எங்கே பார்த்தா சுகாக்கும் மீனாக்கு கல்யாணமும் ஆயிருக்கும். என்ன நீங்களும் ஜேகே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா நீங்கள் இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே, ஜாலியாக லவ் பண்ணிட்டுருக்கீங்க 2 பேரும். இன்றைக்கி வந்து ஜேகே மார்னிங்லேருந்து என்னென்ன பேஷண்ட் வந்தாங்க அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகேவோட ஷோல்டரில் படுத்துருக்கீங்க. ஜேகே பேசிகிட்டே வந்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பிணைஞ்சிட்டே இருக்கான். ஜேகே பார்த்துட்டு உனக்கு வேணுமா மாமா? இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே மாமான்னு கூப்பிட்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னது மாமா, நான் என்னை முழுசாக உங்களுக்கு தரேன். என் மனசு மொத்தத்தையும் உங்களுக்கு உதவி முழுசாக கொடுத்துட்டேன். இப்போ என் ஆத்மா என் உடல் எல்லாமே உங்கள் கூட. ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு ஓகே தானே? அடுத்து நைட்டாக ஹெட் ஷேக் பண்ணுறீங்க. ஜேகேவை நீங்களும் அப்படியே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து டெலிகிராமில் வரும். ஸோ இந்த சீன் வேணும்னா போய் டெலிகிராம் சேனலில் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. இந்த கிராமத்துலேயே நீங்கள் வாழ்ந்தாலும் அப்பப்போ ஜேகேவோட அம்மா அப்பா பார்க்க போகிறது, அங்கே போய் 2 or 3 days தங்குறது அவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்கள் மாதிரி தங்க மருமக யாருக்கு பிடிக்காதும்பா. உங்கள் அத்தையை தாங்குவீங்க. உங்கள் அத்தை ஜேகிட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, டே நிஜமாக சொல்கிறேன், சிட்டியில் இருக்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தேனா இப்படி ஒரு மருமக எங்களுக்கு கிடச்சிருக்கவே மாட்டாடா. தாங்குறாங்கடா எங்களை அவளோட அம்மா அப்பா மாதிரி பார்க்குறா. அத்தை வாங்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. வச்சு தங்க மருமக அப்படிம்பாங்க. அப்படியே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு டெலிவரியிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக ஜேகே தான் பார்த்துருப்பான். உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பக்கம் ஜேகே மாதிரியே இருக்குது. ஆனால் ஜேகேக்கு தான் ஒரு வருத்தம். ஜேகே வந்து உங்களை மாதிரியே பொம்பளை பிள்ளை வேணும்னு இருப்பான். பட் என்ன பண்ணுறது, பையனில் பறந்துட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் பையனுக்கு வந்து மன வருத்தம் ஆகலை. இல்லை எனக்கு பொண்ணு வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளே திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகி அழகாக ஒரு பெண் குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கான். அவள் பார்க்க அப்படியே ஜேகே மாதிரி இருக்கா. ஜேகே கையோ ஒன்று மாதிரி இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துருக்கீங்க. எங்கே பேர் சும்மா கெட்டுன்னு ஒரு பிள்ளை என்கிட்ட வழுத்து போடுவோம் அப்படின்னு இருப்பீங்க. சரின்னு சொல்லி விட்டாச்சு. இன்றைக்கி பார்த்தா உங்கள் பாப்பாவுக்கு வந்து ஜேகே வந்து உட்காந்து கண்ணில் மைய போயிட்டுருக்க. நீங்கள் ஏங்க எப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு, இது இயற்கையான செஞ்ச மை தான். ஸோ இதனால் என் பொண்ணுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மை போட்டு பார்க்குறான். அந்த கண்ணு மட்டும் அப்படியே உங்களை மாதிரி வந்துருச்சு. ஜேகேக்கு அது போதுமே, கண்ணும் ஃபுல்லாக மொத்தம் கொடுத்துட்ருக்கான். பிள்ளையை பார்த்து கொஞ்சிறான். அதுக்கப்புறம் பயணத்தை கொஞ்சிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து ஜிமினும் டேவ் வந்து உள்ள வந்திருப்பாங்க. டேய் அவன் வெயிலில் வெந்துட்டு வந்துட்டுருக்கா, நீ என்னடா பண்ணிட்டுருக்க? என் பிள்ளையை கொஞ்சிருக்கு, பிள்ளையை கொடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிள்ளையை தூக்கிட்டு அவங்க எப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவனுங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. அவனுங்களால இவனுங்களை விட்டு இருக்க முடியல. அப்போ நாங்கள் மட்டும் எப்படா இருப்போம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு சுகாவுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படின்னா 2 பேரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு சைட் ஆஃப் ஊருக்கு போயிடுவாங்க. வீட்டில் வர முடியாத வயசானவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு போய் இவங்க 2 பேர் வீட்லேயே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் 1 வீக் அலைஞ்சாங்கன்னா திருப்பி இவங்க 2 பேர் போய் 1 வீக் அலைவாங்க. மாற்றி 4 பேர் வந்து ஷிஃப்ட் போட்டு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேர் கிராமத்துலேயே எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்ட்டாங்க. ஜீவன் வந்து மினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கிராமத்துலேயே பார்த்து ரொம்ப பிடிச்சி அவள் தான் வேணும்னா வேணும் கல்யாணம் பண்ணியிருப்பான். எங்கள் வீயும் அப்படி தான். விஷயம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிராமத்து பெண் தான். அவனுக்கும் அந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனும் எனக்கும் கிராமத்து பெண் தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான். எல்லாரோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் கிராமத்து ஸ்டைலில் ட்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பை, லவ் யூ. வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ தான் பை, லவ் யூ.